வருஷத்துல ஒரு 5 வருஷத்துல ஒரு ரோடு போடணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா பணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்த பெண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ரோடு போடவே இல்லை. மக்கள் பூரா கப்பியிலே போய் ஒரு வண்டிக்கு 15,000 ரூபாய் செலவாகுது, ஓடிக்கிட்டே இருக்கான். 10 வருஷமா அவரு முதல்ல எம்எல்ஏ இருந்தாரு. மனுஷரி ஆகி இந்த கோயிலை கட்டி தரம்னாரு, ஊரணியை கட்டி தரம்னாரு, இந்த ரோடை நல்லா போட்டு தரேனாரு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரம்னாரு, பட்டா மனை இல்லாதவர்களுக்கு மனை போட்டு பட்டா கட்டி தரேன், பட்டா தரேன் அப்படின்னாரு. எல்லாமே பொய். பொய். பண்ணையில 1500 பேர் கொட்டையில தொழிற்சாலையை கொண்டாந்துட்டேன்னு போடு வச்சாங்க வம்பநாள் ரோட்ல, அதுவும் மொட்டை பொய். தொழிற்சாலை இங்க வரல, ஆனா இவர் பொய் சொல்லி தட்டி வைக்க சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்க. தைய மிஷினு 200 பேருக்கு தைய மிஷின் தாரேன், 500 பேருக்கு தாரேனாரு, ஒரு 5-6 பேருக்கு கொடுத்துட்டு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. பெண்கள் கூட ரொம்ப கோபத்துல இருக்கு. அது இவர் இந்த தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க, 75 லட்சங்கிறாங்க. ஆனா தண்ணி எங்கேயுமே போகல, அங்கனைக்கு அங்கனே உடைச்சுக்கிட்டு வேஸ்டா தான் போகுது ஒழிய எதுவுமே பண்ணல. அதனால மக்கள் பூராம விமல் வந்தாத்தான், அதிமுக வேட்பாளர் விமல் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோடு ஊரணி எல்லாமே அவர் செஞ்சு தரோம், நல்ல முறையா எல்லாம் பண்ணுவோம், ஊருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம்னு அவர் உத்தரவாதமா சொல்லியிருக்காரு. தண்ணி வந்து இப்பதான் ஊற ஆரம்பிச்சிருச்சு, இப்பதான் கட்டி தரப்படாதே பண்ணிருக்கு. ஆனா தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி போகவே இல்லை எங்கேயுமே. அது அப்படியே பண்ட பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. பேப்பர் கணத்தை விட லேசா உள்ள பைப்பை கொண்டாந்து போட்டு அங்கனைக்கு அங்கனே உடச்சுக்கிட்டு போகுது. கேட்டாக்க மந்திரி கான்ட்ராக்ட் கமிஷன் கூட வாங்கிட்டாரு, நாங்க என்ன பண்றதுங்கிறேன் கான்ட்ராக்ட்காரனை கேட்டாங்க. தண்ணி போகவே இல்லையே, மொத்தம் கொலன்னு வந்து ஊரணிக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணி சப்ளைக்கு போகல, கொலன்னு வருதுன்னு தான் வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கம்பரேசர் வச்சு அடிச்சு தண்ணியை சுத்தம் பண்ணி விடாம அப்படியே கொலன்னு வருது. அந்த திமுக ஆட்சி மோசமான ஆட்சின்னு மக்கள் பூராமே விரும்பி இருக்கு. அதிமுக வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடணும், விமலுக்கு தான் ஓட்டு போடணும். தமிழ்நாட்டுல எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கணும்னு அவங்க சவாலை ஏத்துக்கிட்டாங்க. அதனால இந்த தொகுதியில ஜெயிக்கிற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் விமல் அவர்கள் ஊரணியை கட்டி தரோம், முள்ளாரி கட்டுறோம், ரோட போட்டு தரோம், வீடு கட்டி தரோம்னு உத்தரவாதமா சொல்லிட்டாரு. சொன்னது கூட மொத்த பொய்.